வணக்கம் வணக்கம் மக்களே. இது திருச்செந்தூர். ஓம் கருணை கருணை கடலே கந்தா போற்றி. திருச்செந்தூர் போனது அப்படியே நாம் வாரந்தோறும், இப்போ வாரந்தோறும் இல்லை மாதந்தோறும், மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிடுவேன். திருச்செந்தூர் போயிட்டு நாம் அங்கே கடல் எல்லாம் குளிக்கிறது கிடையாது. கடல் அதாவது கூட்டம் இல்லாத நேரம் தான். வாரத்தில் இடப்பட்ட நாள் இருக்குது பாருங்க, அந்த புதன்கிழமை, செவ்வாய், புதன், அந்த மாதிரி வாரத்தின் இடைப்பட்ட நாட்களில் தான் போகிறது. அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். கடலில் போய் காலை நனைச்சிட்டு அப்படியே நேராக சாமி கும்பிட போயிடுறது தான். கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நேரமெல்லாம் நாம் வெறும் 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு கூடி போனால் ஒரு அரை மணிக்கூரில் கேபிளில் நின்று உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம். நாம் இன்றைக்கும் அதே மாதிரி கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு நாம் ஒரு 10-20 நிமிஷத்துலலாம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாயந்தரம் 6:15 மணி போல் ஆச்சுது. அங்கேயே அன்னதான மடத்தில் சாப்பிட்டாச்சு. நாம் முருகனுடைய அருட்பிரசாதம் அமிர்தத்தை அன்னதான மடத்தில் சாப்பிட்டாச்சு வயிறார திருப்தியாக. நமக்கு நாகர்கோவிலில் இருந்து 80 கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர். நாகர்கோவில் வெள்ளமடம், எனக்கு ஊர் வெள்ளமடம், அதாவது தோவாளை பக்கம். அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான். அதனால நாம் ஒரு 1:30 மணிக்கூருக்குள்ளே வீட்டில் இருந்து கிளம்புனாலும் திருச்செந்தூர் போயிடலாம். நான் வழக்கமாக மாதந்தோறும் அப்படி தான் பண்ணுறது. ஏன்னா கரெக்டாக ஒரு 9 மணிக்கெல்லாம் இந்த 7 மணிக்கெல்லாம் இந்த வீட்டில் இருந்து கிளம்புவேன். ஒரு 9:30க்கு திருச்செந்தூர் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். அதுதான் நம்ம மாதந்தோறும் வழக்கமான நடைமுறை. திருச்செந்தூர் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரி மாதந்தோறும் திருச்செந்தூர் வருவதற்கான வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு அமையாது. நமக்கு அது அமைஞ்சிருக்கு. எல்லாம் முருகன் செந்தூர் அப்பனின் செயல்தான். திருச்செந்தூர் நாங்கள் வந்திருக்கும்போது இந்த மாதிரி அந்த கடற்கரையில் ஏதோ யாகம், இந்த பெரிய அளவில் விறகு அடுக்கி தீ மூட்டி ஒரு யாகம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியலை. இது அடுத்த நாள் நாம் அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அன்னைக்கு. இது அடுத்த நாள் அந்த தேரி குடியிருப்பு, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில், திருச்செந்தூரும் தூத்துக்குடி மாவட்டம்தான். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அடுத்த ஸ்தலம் தேரி குடியிருப்பு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கற்குவேல் ஐயனார் கோவிலுக்கு போன வீடியோ இது. கற்குவேல் அடுத்த நாள் அப்படியே கிளம்பி கற்குவேல் ஐயனார் கோயிலுக்கு போனோம். ஹெல்மெட் போட்டுறான மக்களே 2 வீலரில் போச்சுல கண்டிப்பாக நாம் ஹெல்மெட் போட்டுறான்னு. நான் இது பின்னால் தான் இருந்தேன். நம்ம முன்னால் நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கு வண்டியில் தான் போனது, புல்லட் வண்டியில். அவரும் ஹெல்மெட் போட்டிருந்தார். பின்னால் இருந்த நானும் ஹெல்மெட் போட்டிருந்தேன். அதனால் கண்டிப்பாக நம்ம 2 வீலரில் போகும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்தே ஆக வேண்டும். தலைக்கவசம் நமக்கு உயிர் கவசமாகும். கற்குவேல் ஐயனார் கோயில் செல்லும் வழி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக தேரி மண்ணு தான். அந்த மணலே ஒரு விதமான கலரில் சிகப்பு கலரில் அப்படி வித்தியாசமாக இருக்கும் அந்த மணலே. தேரி குடியிருப்பும் வாங்க. தேரி குடியிருப்பில் தான் அந்த கற்குவேல் ஐயனார் கோவில் அமைஞ்சிருக்குது. அந்த கற்குவேல் ஐயனார் கோயிலை நோக்கி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். மதிய நேரமெல்லாம் நம்ம கற்குவேல் ஐயனார் கோயில் போனால் அங்கேயே இலவச சாப்பாடெல்லாம் உண்டு. சாப்பிடலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கிடலாம். வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிடலாம். நாங்கள் அங்கே வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் அப்படி கிளம்பி போனது. வந்துட்டோம். கற்குவேல் ஐயனார் கோயில் உள்ள என்ட்ரி ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ட்ரி ஆகிட்டோம். நான் தெரியுதுல்ல, அதான் கற்குவேல் ஐயனார் கோயிலோட
நுழைவாயில். கருக்குவேல் ஐயனார் கோயில் டெய்லி நாம் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா குடும்பமாக வந்து இது பிள்ளை சின்ன குழந்தைகளுக்கு முடி காணிக்கை கொடுக்கறது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்பவும் ஒரு சின்ன அணக்கம், அதாவது கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கருக்குவேல் ஐயனார் கோயிலில். அது வந்து பாராட்டத்தக்க விஷயம். இப்போவும் நாங்கள் போயிட்டுருக்கு. போன சமயமும் 2-3 குடும்பங்கள் தனது சின்ன குழந்தைகளுக்கு முடி காணிக்க கொடுத்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கருக்குவேல் ஐயனார் கோயில் பின்பக்கம் ஃபுல்லாக அந்த தேரி மணல் தான். தேரி மணல்னால் அது ஒரு வித்தியாசமான சிகப்பு பாலைவனம்னு தான் சொல்லணும். பாலைவனம்னு சொல்லக்கூடாது, நாம் சோலைவனம். சிகப்பு நான் கோவில் ஸ்தலத்தில் அமைந்திருக்கிற இடம், அதனால் பாலைவனம்னு சொன்னால் அது முறையாகாது. வந்து அதை நாம் சோலைவனம்னு தான் சொல்லணும். சிகப்பு சோலைவனம் அங்கே கருக்குவேல் ஐயனார் கோயிலோட முன்பகுதி இதுதான் நான் சொன்ன அந்த சிகப்பு சோலைவனம். கருக்குவேல் ஐயனார் கோயிலின் பின்பக்கம் காணப்படும் நிலம் பூரா ஃபுல்லாக சிகப்பு மணல் தான். சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு மக்களை. ஐயனை தரிசித்த உங்களுக்கும் ஆயுளுக்கும் ஆனந்தமே. அருமையான வாக்கியம். ஐயனை தரிசிட்டு நாம் வெளியில் வரும்போது அப்படியே கருக்குவேல் ஐயனார் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்கே போனோம்னா, அதாவது அதில் இருந்து ஒரு 7-8 10 கிலோமீட்டர் போல் இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும். அது என்ன ஊர்? மேலப்புதுக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் சுனை காத்த ஐயனார் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போனோம். சுனை காத்த ஐயனார் கோயில் போகக்கூடிய இடத்துலலாம் ஃபுல்லாக இதே மாதிரி 2 பக்கமும் இந்த ரோட்டோட 2 பக்கமும் வந்து ஃபுல்லாக காடு தான் மக்களை. இது அவ்வளோவும் தமிழ்நாடு அரசின் சரகத்திற்கு உட்பட்ட காடு. காட்டுக்கு இடையில் அழகாக சில கோவில்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரம்மியமாக, கொஞ்சம் நல்ல பக்தி பூர்வமாக இருந்து கோயில் இந்த காட்டுக்கு நடுவுலையே. இதான் சுனை காத்த ஐயனார் கோயில் செல்லும் அந்த அறிவிப்பு பலகை. ஃபுல்லாக காடு தான், சுற்றி ஃபுல்லாக அந்த தேரி மண்ணில் என்ன மரம் வளருமோ அந்த மரத்தோட, அந்த தேரி மண்ணில் வளரக்கூடிய தன்மையோட உள்ள மரங்கள் ஃபுல்லாக சுற்றிலும் அடர்த்தியாக. ஆலமரம் போகக்கூடிய வழியில் ஒரு அழகான ஆலமர நிழலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். இதுதான் சுனை காத்த ஐயனார் கோயிலோட நுழைவாயில். மேலப்புதுக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. அங்கே பார்த்து எடுங்க. இது ஒரு சுனை. இந்த இடத்துல கோடையிலையும் வற்றாமல் இந்த தண்ணி கிடக்கும். அந்த தண்ணிக்குள்ளே நிறைய பெரிய பெரிய மீன்கள் கிடக்கும் மக்களை. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அந்த மீனுக்கு பொறி வாங்கி போட்டாங்கன்னா அது வெளியில் வந்து நல்ல பெரிய பெரிய மீன் அழகாக சாப்பிடுது. அந்த பொறிகளை பயம் இல்லாமல் தைரியமாக சாப்பிடுது. அதுங்களா? இதுதான் அந்த சுனை. இதுதான் சுனை. இந்த சுனை காத்த ஐயனார் கோவில். இங்கேயும் அதே மாதிரி தான். நாம் கருக்குவேல் ஐயனார் கோயிலில் பார்த்தது மாதிரி இங்கேயும் டெய்லி வந்து இதே போல் பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷம், அவங்க வீட்டில் நேர்ந்துக்கிட்ட விசேஷத்துக்காக இங்கே வந்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தினமும்.
தினமும் இதே போல் கூட்டம், சின்ன கூட்டங்கள் இருக்க தான் செய்யும். இங்கே அசைவ உணவு உண்டு மக்களே. அசைவ உணவு, அதாவது ஆடு வந்து பலி கொடுத்து அசைவ உணவு உண்டு. அப்படியே இந்த சுனைக்காத்த ஐயனார் கோயிலை முடிச்சுட்டு அப்படியே ஏரல் போனோம். இது ஏரல் தாமிரபரணி ஆறு. ஏரலில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வீட்டிருக்கும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகளை தரிசிக்கிறதுக்கு அப்படியே கற்குவேல் ஐயனார் கோயில், அடுத்து சுனைக்காத்த ஐயனார் கோயிலை அப்படியே தரிசித்து முடிச்சுட்டு ஏரல். இது தாமிரபரணி ஆறு மக்களை. மழை நேரத்தில் இந்த பாலமெல்லாம் ஃபுல்லாக நிரம்பி தண்ணி பாயம்னு நம்ம வீடியோக்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமிகளோட நுழைவாயில். இதான் அந்த ஏரல் அருணாச்சல சுவாமிகளோட கோவிலை ஒட்டி அப்படியே நம்ம தாமிரபரணி ஆறு ஓடும். நான் முதல்ல எப்போ வந்தாலும் அங்கே போய் ஆற்றுல போய் கால் நினச்சிட்டு தான் வருவேன் பார்த்துக்கிட்டு. அதுபோல் இன்றைக்கும் கீழே நாம் இந்த இறங்கியாச்சு. கோயிலேருந்து இந்த பக்கம் ஒரு சின்ன கேட்டு உண்டு. அந்த கேட்டை திறந்துக்கிட்டு நாம் உள்ள ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டோம். ஆற்றுக்குள்ளே மழை நேரத்தில் பெரிய அளவில் தண்ணி வரோன்னு நினைக்கிறேன். அது அந்த நெற்றியில் இருக்கிறது கற்குவேல் இந்த சுனைக்காத்த ஐயனார் கோயிலில் பூசின திருநீர் மக்களை. அந்த திருநீர் நம்ம கெல்மெட்டு போட்டோம்ல, கெல்மெட்டு போட்டதில் பாதி அழிஞ்சு போக மீதி கொஞ்சோல திருநீர் ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிடாதுங்க. ஒரு 10-15 தடவை கிட்ட ஏரல் வந்தாச்சு. ஏன்னா மழை நேரத்தில் இது வரைக்கும் இது காவல்துறையின் மூலம் காவல்துறை அறிவிப்பு மக்களை ஆற்றில் ஆழம் அதிகமாக இருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கரையிலிருந்து குளிக்கணும் ஆழமான பகுதியில் போய் மாட்டிக்கிடாதுங்கன்னு எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.